சீனாவுக்கு போயிட்டு பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு வந்திருக்குது அமெரிக்கா. ஏன்னு தெரியுமா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 நாள் சுற்றுப்பயணமாக சீனா சென்றார். இந்த சூழலில் இரு நாடுகளிடையே வர்த்தகம், அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதி தொடர்பாக ஒப்பந்தம் செய்ய ட்ரம்ப் முயன்றார். ஆனால் அந்த ஒப்பந்தம் நடக்கவில்லை. மாறாக சோயா பீன்ஸ் மற்றும் போயிங் விமானங்களுக்கான ஒப்பந்தங்கள் மட்டும் இரு நாடுகளிடையே கையெழுத்தானது. இது ட்ரம்புக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. ஆனா பரிசு பொருட்களை குப்பை தொட்டியில் போடுவதற்கு இது காரணமல்ல. இதற்கு முக்கிய காரணம் உள்ளது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடும் போட்டி உள்ளது. அமெரிக்காவுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்துவது என்று சீனாவும், சீனாவுக்கு எப்படி சிக்கலை தருவது என்று அமெரிக்காவும் காலம் காலமாக யோசித்து செயல்பட்டு வருகின்றன. எனவே ஒட்டு கேட்கும் சாதனங்கள், ஸ்பை எக்யூப்மெண்ட் மற்றும் கண்காணிப்பு கருவிகள் மறைமுகமாக பொருத்தப்பட்டிருக்கும் என்பதனால் வெள்ளை மாளிகை பாதுகாப்பு மற்றும் சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகளின் அறிவுரையின்படி சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்பட பலரும் வழங்கிய பரிசு பொருட்களை அங்கேயே விட்டுச் செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இது ஒன்றும் புதிது கிடையாது, வழக்கமான நடைமுறைதான். பொதுவாக பொருட்களை குப்பை தொட்டியில் வீசுவது திரைமறைவில் நடக்கும். ஆனால் இந்த முறை வெளிப்படையாக நடந்ததால் அது தொடர்பான போட்டோக்கள் வெளியாகி கேள்வியை எழுப்பியுள்ளது.